சமீபத்தில் ராமராஜன் பேசிய ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்களில் சர்ச்சையாயிருக்கு. குறிப்பாக தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா, தலைவரை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சாமானியன் அப்படின்னு இப்போ ராமராஜன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அங்கங்கே இன்டர்வியூவும் கொடுத்துட்ருக்காரு. அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. அந்த விழாவில் ஆர்வி உதயகுமார் பேசும்போது, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விட ராமராஜன் அதிகமாக வசூல் பண்ணார். கரகாட்டக்காரன் படம்லாம் 1 கோடி வசூலாச்சு. தலைவரோட தர்மத்தின் தலைவன் படம்லாம் எனக்கு லாஸு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதாவது ராமராஜனை புகழ்ந்து தலைவரை கொஞ்சம் இகழ்ந்து பேசியிருந்தார். இதனால் தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் கொந்தளித்து ஆர்வி உதயகுமாருக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் நம்ம ராமராஜன் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவரும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் ரஜினி சாரை முந்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். 1989 ரஜினி சாருக்கு மாப்பிள்ளை படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தங்கமான ராசா ரிலீஸ் ஆச்சு. தங்கமான ராசா படத்துக்கு 1,25,000 ஷேர் கிடச்சிது. ரஜினி சாரோட மாப்பிள்ளை படத்துக்கு 1,00,000 ஷேர் கிடச்சிது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான் ரஜினி சாரை பீட் பண்ணேன் அப்படின்னு ராமராஜன் பேசியிருந்தார். ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல கூட ராமராஜன் ரஜினி சாரை பீட் பண்ணல அப்படிங்கிறது தான் தலைவரோட ரசிகர்கள் இப்போ ஆதாரத்தோட சோசியல் மீடியாக்களில் முன் வச்சிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சரி, மேலும் அந்த இன்டர்வியூவில் ராமராஜன் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் முந்தினேன், அதுக்கப்புறமா நான் அப்படியே பின்தங்கிட்டேன். ரஜினி சாருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இன்று வரையும் அவரை மக்கள் கொண்டாடுறாங்க. அவரோட எல்லா படங்களையுமே நான் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி வரையும் அவர் நடித்து வெளியாகும் படங்களை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டெக்னீஷியனாக அவர் இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அவரோட ஸ்டைல், நடிப்பு எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்குது. எனக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராமராஜன் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். தலைவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அதை தான் ராமராஜனும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ராமராஜனை பார்த்து தலைவர் பயந்துட்டார், ராமராஜனுக்கு தலைவரை விட அதிக வசூல் இருந்தது அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. பட் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா நடிகருக்குமே அந்த பீக் பீரியட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் தலைவருக்கு அது வாழ்நாள் முழுவதும் இருக்குது. மற்ற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படி சருன்னு மேலே வருவாங்க, அப்படியே கீழே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ராமராஜன் அவர்களும் ஒரு 4 வருடம் நல்லா பீக்கில் இருந்தார். அதை தான் அவரும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதற்காக அவர் தலைவரை முந்திட்டார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ஆதாரத்துடன் இன்னும் தெளிவாக பேசலாம்.